இன்னைக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அண்ணா திமுக வெற்றி வேட்பாளராக கோபிச்செட்டிப்பாளையத்திலே திரு வி பி பிரபு அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறார். பிரபு அவர்கள் அண்ணா திமுக வேட்பாளர். அவர் நல்லவர், குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர். இப்ப இருக்கிற எம்எல்ஏ மாதிரி திமிரு பிடிச்சாலும் இல்ல. உங்களை எல்லாம் அடிமைய வச்சிருந்தா இனிமேல் சுதந்திர காற்றை வாங்குவீர்கள். பிபி பிரபு அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், வியாபாரியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டைக்கு. இன்னைக்கு இங்க ஒருத்தர் இருந்தார், பேசியே ஆகணும். இதுவரைக்கும் பேசாத இருந்தார். அவரு தானா எம்எல்ஏ ஆகல. ஆனாரா இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் இரவென்றும் பகலென்றும் பாராம தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி ரத்தத்தை வீரியா மண்ணிலே சிந்து உங்க உழைப்பால் அவர் எம்எல்ஏ ஆனாரு. அப்படித்தானே ஆனாரு? நீங்களாம் பாடுபட்டு தானே ஆனாரு. ஆனா சுயநலம் திமிரு அகங்காரம், அதனால அவரை வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. கட்சிக்கு கட்டுப்பாடு தேவையா இல்லையா? கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் யாராக இருந்தாலும் அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி தலைவர் இருக்கின்ற காலத்திலும் சரி அதை தொடர்ந்து அண்ணா திமுக கடைபிடிச்சது. அதை கடைபிடிச்சோம். இந்த கோபிச்செட்டிப்பட்டி நகரத்தில் ஒருத்தர் கூட எனக்கு அடையாளம் தெரியாது. அப்படி வச்சிருந்தார். ஒரு ஆளை நீ பார்க்க விட மாட்டார். இங்க நகர செயலாளர் பெரியதர்ஷினி இருப்பார். நான் அப்பதான் பார்த்தேன். என்னை வந்து பார்க்கும் போதுதான் இவர் தான் நகர செயலாளர். அப்படி ஒரு மோசமான குணம் படைத்தவர். ஒரு நல்ல சட்டை போட்டுட்டு போனா கூட பொறுக்காது. கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சு நீங்க சம்பாரிச்சு அதுல வாங்கின சட்டை போட்டுட்டு போனா கூட பொறுக்காத ஆளு நாட்டுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு அவர் செங்கோட்டையன் இருக்கின்ற வரை யாராவது நிம்மதியா வாழ முடிஞ்சுதா? இந்த பகுதியில் இருக்கிற சிந்து ரவிச்சந்திரனை போட்டி கட்டி அனுப்பிச்சிட்டார். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் திரு கந்தசாமி, என்ன ஆம்புலன்ஸா விடுங்க, வழி விடுங்க, போயிட்டு போகுது, வழி விடுங்க தம்பி, போகட்டும். ஆக அவர் என்ன செஞ்சார் பாவம்? டிஸ்ட்ரிக்ட் சேர்மனே கட்சி விட்டு போறாங்கன்னா இவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? அவ்வளவு கீழ்த்தரமா பேசக்கூடிய மனிதர் இந்த செங்கோட்டையன். அப்படித்தானே? மரியாதை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்ல. மரியாதை இல்லாத ஒரு மனிதர். அப்படித்தானே? இன்றைக்காவது உலகத்துல தன் மனைவியும் மகனும் புருஷன் நல்லா இருக்குதான் நினைப்பாங்க. நம்ம வீட்டுல பிள்ளைகளா அப்படித்தான் நினைக்குது. நம்ம வீட்டு மனைவியில அப்படித்தான் நினைப்பாங்க. நமக்கு பதவி வந்தா, கணவருக்கு பதவி இருந்தா மகிழ்ச்சியா இருக்கும். மகனுக்கு அப்பா பதவிக்கு தான் மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அம்மா அவர்களுக்கு அமைச்சராக கொடுத்த போது இவருடைய மனைவி திரு செங்கோட்டையனுடைய மனைவி திரு செங்கோட்டையுடைய மகன் அங்க தலைமைச் செயலகம், அம்மா முதலமைச்சராக வந்திருக்காங்களே, தலைமைச் செயலகத்துக்கு வந்து புகார் கொடுத்தாங்க. அது கேவலமான புகார். நான் இந்த பதவிக்கு இருக்கிறதுனால அதை சொல்லல. அது என்ன குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்க இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும். அப்படி கொஞ்சம் வழிவிட்டு தம்பி, வழிவிட்டு அந்த வண்டி போட்டும். ஆக ரெண்டு பேரும்
நான் கீழே தான் இருக்கிறேன். செங்கோட்டையனுடைய மனைவி அவர்களும் அவருடைய மகனும் போய் அம்மா கிட்ட பேசினாங்க. பேசிக்கிட்டு படிக்கிறது கீழே இறங்கி பதவி போயிட்டு பதவி உருட்டு விட்டாங்க. அம்மாவுக்கு விசுவாசமானவனா? அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தா பதவி எடுப்பாங்களா? யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது? இங்க நகர செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஒன்றிய செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்ணல, தொகுதியில் இருக்கிற மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல, தன்னுடைய மனைவி மகன் அப்படி ரெண்டு பேரும் இவர் மேல புகார் கொடுத்து, அது என்ன புகார்னு நீங்களே தெரிஞ்சுக்க. இவர் எப்போ ஏற்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியும், தெரியுமில்ல? அதை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா என்னுடைய பதவிக்கு அது சரியா இருக்காது. ஆக அந்த புகார் கொடுத்த உடனே அம்மா உடனடியா நீக்கிட்டாங்க. பிறகு என்னை அழைச்சி சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஆளு கட்சியில் வச்சிருக்கதே தப்பா போச்சு. நான் ஒரு குடும்பத்தில் மனைவியும் மகனும் என் வாழ்க்கையில புகார் கொடுத்தது இவரு தான் அப்படின்னாங்க. வேற யாரும் புகார் கொடுக்கல. யாரு? ஒரு கிளை செயலாளர் மேல கூட அவருடைய மனைவியும் மகனும் கொடுக்கல. வேற எந்த ஒரு கட்சியுடைய பொறுப்பு இருக்கிறவங்க மீது அந்த குடும்பத்தை சேர்ந்து புகார் கொடுக்கல. ஆனா ஒரு அமைச்சரா இருக்கிறவரு, பல முறை எம்எல்ஏ இருந்தவரு, அவர் மீது அவருடைய மனைவியும் மகனும் புகார் கொடுக்கறன்னா இவரெல்லாம் மோசமான மனிதர்னு அம்மா சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆளை, நீக்கப்பட்ட ஆளை நான் முதலமைச்சராகி என்னுடைய அமைச்சர்களை சேர்த்துனதான் நான் செஞ்ச தப்பு. இல்லைன்னா வீதியில போன கையெடுத்து கும்பிடுறதுக்கு யோகி இருக்குது அந்த ஆளுக்கு. என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் எதை பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். நீ அழுது எனக்கு தெரியாதா? நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலீங்கன்னா வேற யார் கொடுக்க போறா? உண்மையால எனக்கு ஒரு காலத்துல நல்ல நண்பராக தான் இருந்தார். நான் இல்லைன்னு நான் மறுக்கல. நான் இவர் மாதிரி போய் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் அந்த நட்பின் அடிப்படையில் நான் கொடுத்தேன். அந்த மரியாதை உனக்கு இருக்குதா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றே அல்லது அன்றை மறப்பது நன்று 2000 முன்னே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போனார். இது மாதிரி மனிதர்கள் எல்லாம் மன்னிக்க முடியுமா? அப்புறம் சொல்றார், இங்க அத்திக்கடை அவனாசி திட்டம் எத்தனை வருஷமா நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க? 66 ஆண்டு காலம் போராடிட்டு இருக்கிறீங்க. இது வர வேணும். வறட்சியான பகுதி, அங்க இருக்கிற ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்ப வேணும், நிலத்தடி உயர வேணும், விவசாய தேவை நீர் கிடைக்க வேணும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்க வேணும். அம்மா இருக்கும்போதே கொண்டு வர நினைச்சாங்க. அம்மா மறைந்த பிறகு நானும் ஒரு விவசாயி, அதனால விவசாயியுடைய கஷ்டத்தை உணர்ந்து மாநில அரசாங்கத்தினுடைய நிதி, ₹1 மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி இல்ல, முழுக்க முழுக்க நம்முடைய மாநில அரசாங்கத்தினுடைய நிதி 1652 கோடி நிதி ஒதுக்கி, 1652 கோடி நிதி ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றணும். அங்க அடிக்கல் நாட்டுறேன். பணி வேகமா நடந்துட்டு இருந்தது. கொரோனா காலம் பணி தடைப்பட்டது, மீண்டும் பணி துவங்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர் நிறைவேற்றப்பட்ட திமுக ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் நாம பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுட்டு போயிட்டார். நாம கொண்டாந்து திட்டத்துக்கு அவர் திறந்துட்டு போனார். அதுக்கு பிறகு அங்க இருக்கிற விவசாயிகள், பல விவசாய அமைப்புகள், பல கட்சி ஆச்சரியம் இல்லாம திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதே போல விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்னை அழைச்சி நாங்க எல்லோரும் ஒன்னா சேர்ந்துதான் போராட்டம் நடத்தணும், அதனால எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துறோம் சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க. அதுக்கு இவர் வரல. கேட்டா அம்மா படமும் தலைவர் படம் இல்லைன்னு பொய்ய சொல்லி வர மறுத்துட்டார். என்ன, இந்த பகுதி மக்கள், இந்த தொகுதி மக்கள், அவர்களுக்கு ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்புவதற்காக கொண்டு வந்த திட்டம், இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல கலந்துக்கல. பொறாம, இப்படி பொறாம பிடிச்சால் நாட்டுக்கு தேவையா? யார்? அவருடைய தொகுதி. சிந்திச்சு பாருங்க, அவருடைய தொகுதியிலேயே அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல. யார் ஏற்பாடு செய்யறது? எதிர்கட்சிகள், எதிர்கட்சி சேர்ந்த தலைவர்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்ட கூட்டம். அவருக்கு இருக்கின்ற உணர்வு கூட உனக்கு இல்லையே.
அவருக்கு இருக்கிற உணர்வு கூட இல்லையே. ஓட்டு போட்ட மக்கள், அந்த மக்கள் இன்றைக்கு வளமா செழிப்பா வாழ்வதற்கு தான் இந்த அத்திக்கிட அவனாஸ் திட்டத்தை கொண்டாந்த. அந்த திட்டத்தை கூட வந்து கலந்துக்கல. அப்புறம் கேட்டா அம்மா படம் இல்ல நான் வரலைன்னு. நீ எங்க நீங்க அம்மாவை மதிச்ச பாருங்க. பள்ளிக்கூடத்தில் போய் சைக்கிள் கொடுக்கிறார். யார் படம்? கருணாநிதி படம், ஸ்டாலின் படம். யோகி இது எப்படி இருக்குன்னு பாரு. செங்கோட்டையனோட யோகி இது பாரு. இந்த பக்கம் கருணாநிதி படம், இந்த பக்கம் ஸ்டாலின் படம். கருணாநிதி படம், ஸ்டாலின் படம் சைக்கிள் கொடுக்கறதுல. இவர் நாட்டு மக்கள் நன்மை செய்யறவரா? அப்பவே பிடிஎம்க்கு போயிட்டாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ திமுகவுடைய உளவாளியா இருப்பதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்னைக்கு திரு கருணாநிதி படத்தையும் திரு ஸ்டாலின் படத்தையும் போட்டுட்டு போய் நீ விலையில்லா சைக்கிள் மாணவி கொடுத்தியோ, அப்பவே உன்னுடைய முகத்தை கண்டுபிடித்து விட்டோம். நீ சரியான ஆள் இல்ல, அண்ணா திமுக விசுவாசி இல்ல, அண்ணா திமுக உள்ளே இருந்து குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு உளவாளியாக இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஆகவேதான் அடிக்கடி ஸ்டாலினை சந்திக்கிறது. சட்டமன்றத்தில் ஒரு வார்த்தை கூட திமுக ஏத்து பேசுறதே கிடையாது. திமுகவை ஆக மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இப்ப கக்கிட்டு இருக்காரு. இவரை வச்சிருக்கலாமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆக இப்படிப்பட்ட ஆள் மன்னிக்க முடியாத ஆள். இவருக்கு ஓட்டு போட்டு அந்த ஓட்டை பெற்று தந்தவர்கள் நீங்க தானே ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சீங்க. உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்ல. இப்ப எங்க போயிட்டாரு? அங்க போய் துண்டை அணிவிக்கிறாரு. கேவலம் துண்டை போய் வாங்குறாரு. இப்ப யாரு போட்டா வச்சிருக்காரு? அதுல கை தேர்ந்தவர். சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்காரு. ஆக நீ என்னை பத்தி கேவலமா பேசுற. திரு செங்கோட்டையன் அவர்களே, நீ 100 நாள் ஜெயில் இருந்துட்டு வந்திருக்கிற. வந்துட்டு இருந்தார்ல, நீ யோகியமானாலா? என் மேல கேஸ் போட்டாங்க. நெடுஞ்சாலைத்துறையில ஊழல் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டவனே நீதிமன்றத்தில் வாபஸ் வாங்கின ஆர்.எஸ். பாரதி சொன்னாங்க, நான் நடத்துறேன், கேஸ் நடத்துறேன். நீதிபதி சொன்னாங்க, வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்கும் போது நீங்க அங்க நடத்துறீங்கன்னு. இது வரைக்கும் நாட்டு மக்கள்கிட்ட பேசி இருக்கிறாங்க. அது மறைஞ்சு போயிருமா? சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்னை பத்தி பேசியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில ஊழல் பண்ணியிருக்கான்னு பேசி பதிவாயிருக்குது. அதை நீக்க முடியுமா? அதனால நான் நடத்துறேன். மடியில கனமில்ல, வழியில பயம் இல்ல, நான் நீதிமன்றத்தை சந்திக்கிறேன். அப்ப நீதிபதி அவருடைய சேர்ல சொன்னார், இந்தியாவிலேயே வழக்கை ஒரு தலைவர் வழக்கை நடத்துகிறார் என்று சொல்லுகின்ற ஒரே நபர் உங்களுடைய தலைவர் சொன்னார். அப்படி வழக்கை நடத்தி நிரபராதியின் உங்க முன் நிற்கிறேன். செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுன அசிங்கமா போய் ரோட்டில் நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்கேன். முதலமைச்சர் இருக்கும்போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிஎம் செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் இந்த அண்ணா திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவோட கூட்டு சேர்ந்து சதி செய்யறன்னு எனக்கு தெரியும். அதனால ஜாக்கிரதையா நீ பேசணும். ஆனா ஆட்சி மாறும், காட்சி மாறும். ஆட்சி மாறுகின்ற பொழுது நீ தாக்கு பிடிக்க முடியும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், எப்படிப்பட்ட ஆள்னு நல்லா தெரியுமில்ல. எங்காச்சும் சவுண்ட் கொடுத்து பேசினா கிட்ட கூட போக மாட்டார். போவாரா? ஏய், நான் அண்ணா திமுகவில் என்னுடைய ஏரியாவில் இப்ப கூட நாடாளுமன்றத்தில் 45,000 ஓட்டு கூடுதலாக வாங்கியிருக்கிறேன். 10வது முறை நிற்கிறேன். 10வது முறை நின்று 45,000 ஓட்டு. 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 9வது முறை நிற்கும் போது 10வது முறை நிற்கும் போது 94,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறேன். இப்ப நடக்கிற தேர்தல் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பேன். உன்னால சவால் விட முடியுமா?
மக்களிடத்துல என்ன அன்பு, குடும்பத்தில் ஒருவனை என்ன பார்ப்பாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்னை ஒரு குடும்பத்தில் ஒருவனாக பார்த்து என்னுடைய தொகுதி வாக்காளர் மக்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. மக்கள் நான் நீதிபதியா அந்த அந்தஸ்துல பார்க்கிறேன். என்னுடைய மக்களை நீதிபதி அந்தஸ்துல பார்க்கிறேன். உன்னுடைய மக்களை அடிமையா பார்க்கிறேன். உன்னுடைய மக்களை அடிமைத்தனமா வச்சிட்டு இருக்கிற எங்களுடைய ஒன்றிய செயலாளர், நகரச்சால், பேரூராட்சியால் தனி சுதந்திரமா செயல்படுவாங்க. யாருடைய கட்டுப்பாட்டிலும் கிடையாது. இங்க அப்படியா இருக்குது. சில ஒன்றியச்சால் வந்து இப்பதான் உங்ககிட்ட போட்டோ எடுக்கிறேன்னா எப்படி பொதுச் செயலாளர்கிட்ட இப்பதான் வந்து போட்டோ எடுக்கிறேன்னா எப்படி கட்சி வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு மோசமான ஆளு, கொடுமையான ஆளு. பச்சையா பேச ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய பதவி இருக்கிறதுனால அடக்கி வாசிக்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்களே, நான் எப்பேற்பட்டவன்னு உனக்கு தெரியாது. என்னுடைய முகம் ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிறேன், இன்னொரு பக்கம் பார்த்ததில்லை. எதுக்கும் துணிஞ்சுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஏதை பத்தி கவலைப்படாதவன். திரு ஸ்டாலினுடைய இதிலே விரல் விட்டு ஆட்டுவேன். என்னுடைய கேள்விக்கு அவரே பதில் சொல்ல முடியாம தடுமாறி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய கட்சி. இன்றைக்கு தாய் இல்லாத பிள்ளை மாதிரி நாம் இருக்கிறோம். இப்பேற்பட்ட கட்சியை உடைக்க எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. நீ அதுக்கு எவ்வளவு துணை போன எல்லாமே தெரியும். தெரிஞ்சு உன்னை நான் வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா ஆக ஒரு பண்பா இருக்கணும், ஒரு மக்களிட பண்பா இருக்கணும். ஒரு கட்சி தலைவர் எப்படி பேசணும்னு வரையறை முறை செய்யணும். அதை விட்டுட்டு வாய்க்கு வந்த மாதிரி சொந்த பிரச்சனைகளை வேணும்னு திட்டமிட்டு ஒரு தவறான கருத்து. இதுக்கு எனக்கு பக்கத்தில் பல கோடி ரூபாய்க்கு எங்கே மில்லு இருக்குதான். எங்க சம்மந்தி ஃபேக்டரியா, அவர் எங்காச்சும் சண்டை பண்ணி விட்டுறாத. அவர் 1997 கட்டி வச்சிருக்காரு. 1900 எங்க பையனுடைய சகல அவர் 96 கட்டி ஓடிட்டு இருக்குது. அப்ப எங்களுக்கு அவருக்கு சம்மதம் இல்ல. 20 வருஷம் கழிச்சு தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண. அந்த சொத்தை பரவாயில்ல சொல்லு, அப்பதான் கடன் கொடுப்பான். கடன் கொடுக்குறவங்க கூட இப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு பணம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த ஃபேக்டரி இன்னும் 2 ஃபேக்டரி சேர்த்து சொல்லு, நல்லா இருக்கு. ஏன்னா நமக்கு அப்பதாங்க பெருமை. ஏதாவது ஒரு 4 பேருக்கு கடன் வாங்கி கட்சிக்காரன் கொடுக்கணும்ல. நீ ஓட்டு வீட்டுல இருந்து எப்படி பங்களா கட்டின கோபிச்செட்டிப்பாளையம் தெரியுமில்ல? 30 ஏக்கரால் எப்படி காலேஜ் வந்தது? கதிர் காலேஜ் எப்படி வந்தது? என்ன மரம் காய் காய்ச்சுதா, பறிச்சியா? செங்கோட்டையன் அவர்களே, நான் வணக்கம் தேவை. உனக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி பேச்சு தேவை. என்னால விசில் அடிக்கிறது போனா அப்படித்தான் பேச்சு வரும். பேச்சு இருக்கிற இடத்துல இருந்தா நல்ல பேச்சு வரும். ஆனா இடம் மாறினா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கருத்து வெளிப்படும். ஆமா, பணம் பிடிக்க வந்து ஆத்துல விட்டுட்டாங்கிறாங்க. அவ்வளவு பணம் மிஞ்சி போய் கிடக்குது. ஆனா ஒருத்தருக்கு ஒரு பைசா தர மாட்டார். ஒரு டீ கொடுப்பார், எல்லாம் போனா டீ கொடுப்பார். அது ஆளை போல டீ கொடுப்பார். நல்லா வெள்ளை சட்டை போட்டு பணக்காரன் இருந்தா அதுக்கு ஒரு டீ, அதுக்கு ஒரு இருந்தா அதுக்கு ஒரு டீ கொடுப்பாரு. இவரை பத்தி தெரியும். இவரு யாராவது ஒருவரையாவது கட்சியில் சேர்த்திருக்காரா? இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இவரால் வெளியேறினீங்க தான் அத்தனை பேரும். யாரு? திரு முத்துசாமி இவருடைய நிதி பொறுக்க முடியாது, வெளியே போயிட்டார். இப்படி பல பேர் இந்த மாவட்டத்தில். சிந்து ரவிச்சந்திரன், அப்புறம் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் தோப்பு வெங்கடாச்சலம், அவரும் இப்படியெல்லாம். இவர் யாரையும் வளர விட மாட்டார். நான் தான் ஏற்கனவே சொன்ன, ஒரு நல்ல சட்டை போட்டுட்டு போனா கூட பொறாமப்படுற மனுஷன் எப்படி பாரு, சிந்திச்சு பாருங்க. ஆக இந்த தேர்தலில் ஒவ்வொரு ஓட்டு முக்கியமான ஓட்டு. இப்படி மக்களை உதாசனப்படுத்துகின்ற மனிதர் தேர்தலில் போட்டிடுறாரு. அவருக்கு வாக்களிப்பீங்களா? நல்லா சிந்திங்க. நான் விளையாட்டா சொல்லல. 9 தடவை நின்ன, 10 தடவை நின்ன, என்ன கிழிச்ச அந்த பக்கம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்ன செஞ்சாரா? புறவழிச்சாலை நான் எடுத்து தரேன், கண்டுக்கவே இல்லை. புறவழிச்சாலை இன்றைக்கு இந்த நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது.
அமைக்கணும்னு சொன்னார். நான் எடுத்து கொடுக்குறேன், நடவடிக்கை எடுக்கினாரு. ஒண்ணுமே இல்லை, அப்படியே கிடப்புல போட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா கோபிச்செட்டிப்பாளையம் இன்றைக்கு பிரம்மாண்டமான பகுதி ஆக்குவேன், சொன்னதை செய்வேன். இவர் மாதிரி போய் பேசி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் பணக்காரனை பார்த்தா தான் பேசுவார், சாதாரண ஆளை பார்த்தா பேச மாட்டார். நான் எப்போ போனாலும் பார்ப்பேன், எனக்கு அவரு தெரியும் இவரு தெரியுமா, இங்க இருக்குன்னு சொல்ல மாட்டார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் இருக்கிறவங்க சொல்ல மாட்டார். எனக்கு கோயம்புத்தூர்ல அந்த பணக்காரன், திருப்பூர்ல அந்த பணக்காரன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனா இவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் ஓட்டுக்காக கஷ்டப்பட்ட பொறுப்பாளரை பத்தி வாயே திறக்க மாட்டார். திறந்திருக்காரா? ஒரு நாளாவது உங்களை புகழ்ந்து பேசியிருக்காரா? என்னுடைய பகுதியில் கட்சிக்காக உழைக்கின்றவங்க பல முறை சேர்மன் ஆகியிருக்காங்க. நான் தலையிடுறதே கிடையாது. ஒரு கவுன்சிலர் கூட நான் தலையிட மாட்டேன், அவகிட்டே ஒப்படைச்சிருவேன். ஒண்டிச்சாலும் நகரச்சாலும் அவையிலே ஒப்படைச்சிருவேன். நீங்களே பாருங்க, இது உங்க கட்சி, இது உங்களுடைய கட்சி. எனக்கு பொதுச்செயலாளர் பதவி கொடுத்திருக்காங்க, என்னுடைய பதவியை நான் பார்க்கிறேன். ஒன்றிச்சா பதவி ஒன்றிச்சா பாருங்க, நகரச்செயலாளர் நகரச்சா பாருங்க, பேரூராட்சி பேரூராட்சி, மாவட்ட சார்பணி பொறுப்பாளர் அவருடைய பதவி பாருங்க அப்படின்னு சுதந்திரமா விட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, எங்களுடைய சேலம் மாவட்டம் முழுவதும் 11 இடம் 10 இடத்துல நான் ஜெயிச்சு கொடுத்தேன். அந்தியூர் கொடுத்தேன். அந்தியூர் இவர் ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்தேன். 1000 ஓட்டுல தோத்து போயிட்டான். போய் பார்த்தியா, ஓட்டு கேட்டியா? ஏன்னா நீ போனவே இருக்கிற ஓட்டு போயிடும். நீ போய் தலை காட்டினாவே போடுற ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி ஈரோட்டில் நான் தான் சூறப்புளிங்கிற. ஈரோட்டில் இந்த மாவட்டத்தில் நீங்க தானே அதிக நாள் மந்திரியா இருந்தீங்க. எத்தனை தொகுதி கடந்த முறை ஜெயிச்சு கொடுத்தீங்க? எத்தனை தொகுதி ஜெயிச்சு கொடுத்த நீ? இன்னைக்கு அங்க டவுன்ல எல்லாமே அவுட். சிந்திச்சு பாருங்க. இதே அண்ணா திமுக எங்களுடைய சேலம் மாவட்டம் 11 தொகுதியில் 10 தொகுதி 2021ஆம் ஆண்டு ஜெயிச்சு கொடுத்தோம். இப்ப சொல்றேன், எப்போதும் 2026 அண்ணா திமுக 11க்கு 10 இடத்துல நான் ஜெயிக்கிறோம். உங்களால உன் தொகுதியில் நீ ஜெயிக்க முடியுமான்னு பாரு. இது சொங்காட்டையன் அவர்களே, உங்க தொகுதியில் நீ ஜெயிக்க முடியும்னு பாரு. சொங்காட்டையா, விளையாட்டு நினைக்காத. உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பிரயோஜனமே இல்லை. மரியாதை கொடுக்க வேணுமா? மரியாதை கொடுக்க தகுந்தாளா? என்னைக்கு சிறுமியா பேச ஆரம்பிச்சியோ அன்னைக்கு அப்படி செல்வாக்கு இழந்துட்டார்ல. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு நீ அரசியல் நீதியா பேசினா பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் பேசினா நிறைய இருக்குதுங்க. டிவியில போட்டு விட்டுருவேன். கோபியில நடமாட முடியாது. இந்த வீதியில, கோபி வீதியில அத்தனை பேர் காரி துப்பிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்க. விளையாட்டா நீ நினைச்சிடாத. என்னைக்கு வீக்கில் சேனை இட போட்டுறாத. நான் முதலமைச்சர் இருக்கும் போது யாரெல்லாம் என்னென்ன பண்ணீங்கன்னா எல்லாமே அப்பவே வச்சிருக்கிறேன். அதுக்கு மிந்தி நீ என்னென்னலாம் ஆட்டம் போட்டேன்னு அத்தனையும் எல்லாமே இருக்குது. சொங்கடையன் அவர்களே, ஜாக்கிரதையா பேசுங்க, அரசியல் நீதியா சந்திங்க. நாங்க பதில் சொல்ல தயார். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா நிறைய திட்டங்களை நிறைவேற்றுவோம். அத்திக்கீடு அவனாசி திட்டத்தில் விடுபட்ட பகுதி அனைத்தும் சேர்த்து கொள்ளப்படும். அதே போல விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்படும். நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். மீண்டும் அம்மா ஆட்சி வளர்ந்தவுடன் தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவோம். நீங்க எப்ப வேணாலும் நேரடியாக நீ பார்க்கலாம். எப்பொழுதும் என்னை நேரடியாக பார்க்கலாம். ஆக அண்ணா திமுக என்பது ஒரு வலிமையான இயக்கம். ஒரு நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஐஜேகே, அதே மாதிரி நம்முடைய வாசன் அவருடைய அமைப்பு, இப்படி பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். இதில் பல கோரிக்கை கொடுத்துருக்கிறீங்க. விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் வேணும் கேட்டிருக்கிறீங்க. அதை ட்ரெய்லர் மூலமாக அமைச்சு கொடுக்கப்படும். கோவை கிரிப்பெல்லாம் ஓடை தூர்வாரி கழிவுநீர் சுத்தமாக அது சுத்தகரிக்கணும், அதை செஞ்சு கொடுக்கப்படும். ஈரோடு நம்முடைய
கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற மருத்துவமனை சிறந்த மருத்துவமனையாக மாற்றி கொடுக்கும், அனைத்து வசதியும் கூடிய மருத்துவமனையாக ஆற்றி கொடுக்கப்படும். இந்த கோபி சட்டமன்ற தொகுதி நிச்சயமாக என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியோட கூடுதலான வசதி நாங்கள் செய்து கொடுப்போம். இன்றைய தினம் 297 அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதில் முக்கியமான அறிவிப்பு, அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த விலைவாசி விண்ணை முற்றுகையால் உயர்ந்து போச்சு. ஒரு கிலோ அரிசி 30 ரூபாய் ஏறி போச்சு, பருப்பு 60 ரூபாய் ஏறி போச்சு, எண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபாய் ஏறி போச்சு. ஏறி போச்சுல்ல? அதை பற்றி இந்த அரசாங்கம் சிந்திச்சுதா? விலை குறைக்க எந்த நடவடிக்கை எடுக்கல. அதிமுக அரசாங்கம் தான் விலை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம். அதே போல கட்டுமான பொருட்கள் இன்றைக்கு ஜல்லி விலை, எம்சாண்டு எல்லா விலை ஏறி போச்சு, சிமெண்ட் விலை ஏறி போச்சு, கம்பி விலை ஏறி போச்சு, செங்கல் விலை ஏறி போச்சு, மரம் 200% ஏறி போச்சு. இந்த மாதிரி வீடே கட்ட முடியாது. அதே போல மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. 67% மின் கட்டணம் உயர்வு. கடைக்கு இது முனிசிபாலிட்டி நகராட்சி 100%, 150% கடைக்கு வரி, 150% கடைக்கு வரி. அதிமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கட்டினா 2500 ரூபாய் வரி கட்டணும். அதே மாதிரி வீட்டு வரி 1000 ரூபாய் கட்டினா இப்ப 2000 ரூபாய் கட்டணும். 100% வீட்டு வரி ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படும் என்று அறிவிச்சுட்டாங்க. அதோட குப்பைக்கு வரி போட்டாங்க, குடியிருக்கு வரி. இப்படி வரி மேல் வரி போட்டு விலைவாசி வீரர்களும் மக்கள் பாய்க்கிறாங்க. அதுல இருந்து அவரை காப்பாற்றுகின்ற விதமா எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை அனைத்து குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலையின் மீது மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். எல்லா குடும்ப அட்டைக்கும் விலை இல்லாம ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். நம்முடைய பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேர் கொடுக்கப்படும் 25,000 மானியத்தில். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் வருது, பொங்கல் தொப்பு கொடுக்குறாங்க. அதோட 1000 ரூபாய் பணமும் ரொக்கமாக கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி பண்டிகை வருது, அந்த தீபாவளி பண்டிகை போது நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் பண்றாங்க. இனிமேல் ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இப்ப ரேஷன் கடையில போடுற அரிசி தரம் குறைவாக இருப்பதாக என்னிடத்திலே புகார் வந்திருக்குது. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ரேஷன் கடையிலே போடப்படுகின்ற அந்த விலையெல்லாம் அரிசி கடையில் வாங்குற அரிசி மாதிரி நம்பர் 1 அரிசி போடப்படும். ரேஷன் கடையில் எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஏழைகளுக்கு ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி தரமான அரிசி. இன்றைக்கு கடையில் வாங்குற அரிசி விட தரமா இருக்கும். அதே போல அரிசி தான் நம்ம விலை இல்லாம கொடுக்கிறோம். இனி பருப்பு விலை இல்லாம கொடுக்கப்படும், எண்ணெய் விலை இல்லாம கொடுக்கப்படும் ரேஷன் கடையில். அதே போல மாற்றுத்திறனாளிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். இந்த நகரத்தில் கடை ஓரமாக வச்சிருக்கிறாங்க, சிறு சிறு கடை, அவர் கூட்டுறவு வங்கியிலே கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட அம்மா இல்லம் இன்றைக்கு ஜாதி மதம் கிடையாது. ஏழைகள் இருந்தா வீடு இல்லாமல் இருந்தா அவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் அற்புதமான கான்கிரீட் வீடு ஏழைகள் அனைவரும் கட்டி கொடுக்கும். அதே போல பட்டியலின மக்கள், ஆதி திராவிட மக்கள், அருந்திதீர் மக்கள், மலைவாழ் மக்கள், அந்த மக்கள் வீடு இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண் வாரிசுகள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர்களுக்கு அரசாங்கமே சொந்தமாக நிலம் வாங்கி காங்கிரீட் வீடு அந்த குடும்பத்தை சேர்ந்து கட்டி கொடுக்கப்படும். இன்னைக்கு பட்டம் பெற்ற நம்முடைய மாணவர்கள் வேலை வாய்ப்பிலே பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருந்தால் அந்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். முதியோர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் ஓய்வு வழங்கப்படும். நெசவாளர்களுக்கு 65 வயசுக்கு மேற்பட்ட நெசவாளர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதிமுக ஆட்சி 2,500 ரூபாய் நெசவாளர்களுக்கு கொடுக்கப்படும். அதேபோல கட்டிட தொழிலாளர்கள் பணி செய்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும். படுகாயமடைந்தால் 2 லட்சம். மரமேறும் தொழிலாளிகள் மரத்திலிருந்து பணி செய்கின்ற பொழுது தவறி விழுந்தா எங்களுடைய ஒன்றிய செயலாளர் சொன்னாரு, முன்னாள் சேர்மன் சொன்னாரு, அண்ணா இது மாதிரி இருக்குது, இதுக்கெல்லாம்
ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு. 10 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்கலான்னாரு. நான் 10 லட்ச ரூபா அந்த தவறி விழுந்தவர்களுக்கு 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுப்பா சொன்னேன். அதை 20 லட்ச ரூபாயா கொடுக்கப்படும். மரமேறும் தொழிலாளிகள் அந்த தொழில் ஈடுபட்டுக்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் குடும்பத்துக்கு 20 லட்சம் கொடுக்கப்படும். அதுபோல அவர்கள் மரம் ஏறும் தொழிலாளிக்கு தேவையான உபகரணங்கள் விலை இல்லாமல் வழங்கப்படும். அதோட இன்றைக்கு அம்மா மினி கிளினிக் மூடிட்டாங்க. அதை மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் திறக்கப்படும். அம்மா உணவகம் சரிவர செயல்படாத இப்ப வேணுமென்னே முடக்க பார்க்குறாங்க. தரம் குறைவா இன்றைக்கு இருப்பதாக என்னிடத்துல புகார் வந்திருக்குது. அதிமுக ஆட்சியதுடனே அதுல சுவையான ருசியான உணவு அம்மா உணவகத்தில் வழங்கப்படும். இந்த அம்மா உணவகம் இனிமேல் முதலமைச்சருடைய நேரடி பார்வையிலே இருக்கு. அம்மா உணவகம் இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே வந்து செயல்படுத்தப்படும். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் மரியாதைக்குரிய அருமிச பிரபு அவர்கள் நல்லவர், வல்லவர், சிறப்பாக உங்களுக்கு செயல்படக்கூடியவர், எளிமையானவர், எந்த ஆர்ப்பாட்டம் கிடையாது. பேசுறது கூட அவர் பேசுற குரல் கூட வெளியில் வரதில்லை. அப்படி பண்பாளர். அவருக்கு நேர் எதிர்வு. அவர் எப்படியெல்லாம் அட்டகாசம் பண்றான்னு உங்களுக்கு தெரியும். செங்கோட்டையில் எப்படியெல்லாம் அட்டகாசம் பண்றாருல, எப்படியெல்லாம் உங்களை வஞ்சித்தாருல, எப்படியெல்லாம் உங்களை அடிமையா வச்சிருந்தாருல. இந்த நகராட்சியில ஒரு சேர்மனா கொண்டாடுறதுக்கு நகர செயலாளர் பாடுபட்டார். எனக்கு கிடைத்த தகவல், அவரை கடைசி வரைக்கும் செலவு வச்சுட்டு கடைசியில அவருக்கு நாம் போட்டார். ஏன்னா அவர் வந்தா இவருக்கு பிரச்சனை. ஏன்னா இது நகரம். இன்னைக்கு கோபிச்செட்டி வளையும் இந்த தொகையினுடைய தலைமையிடம். இப்படி ஒருவர் உயர்ந்த பதவிக்கு வந்துட்டா தனக்கு மரியாதை குறைவு என்று சொல்லி அதுல கூட பொறாமை கொண்டு அவர்களுக்கு தேவையான செலவு வச்சு இன்றைக்கு கடன்காரனாக்கி வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதர் செங்கோட்டையன். அவருக்கு மீண்டும் வர வேணுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. அவர் வீட்டுக்காக நம்முடைய வேட்பாளர் பிரபுவர்களை வெற்றி பெற செய்வீர்களா? நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் விளையாட்டா சொல்லல. நானும் கிராமத்திலிருந்து வளர்ந்தவன். நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். ஆக அவரும் ஒரு நல்லவர், சிறப்பானவர், ஒரு நல்ல மனிதர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது இங்க இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள். ஆகவே அவருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதிமுக வின்னிங். அதிமுக நல்லாட்சி கம்மி. நல்லாட்சி